நம்ம ஹாம்ஸ்டர் குட்டி வாங்கியிருக்கோம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கு பேர் இனி வைக்கல. சரி ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம்னு சொல்லி ரொம்ப நேரமாக யோசிச்சிட்டே இருந்தேன். அப்படியே இதோட ஆரிஜின் எங்கேன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன். இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சிரியா. அதனால் ஃபாரின்கார எலிக்கு ஃபாரின் பேர் வைக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம ஊர் பேர் தான் எதாவது வைக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி யோசிச்சு ஃபைனலாக ஒரு 2 பேர் கண்டுபிடிச்சிட்டேன். சரி அந்த பேரை வைக்கலாம்னு சொல்லி எலியை பிடிக்கலான்னு பார்த்தா அது மாறி மாறி ஓடிட்டே இருந்துச்சு. இந்த கேப்பில் அந்த எலியை ரெண்டும் எங்கள் பெட்டில் ஏறினால என் பையன் எக்ஸைட்மெண்ட்டில் அவனோட காரு பைக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். சரி இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி எலியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் ஒரு வழியாக பிடிச்ச நம்ம ஹாம்ஸ்டருக்கு 2 பேத்துக்கு அதுலேயும் பேரை சொல்லலாம்னு சொல்லி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். 2 பேருமே ஒரே இடத்துல நிற்கவே மாட்டேங்கிறாங்க. மாறி மாறி ஓடிட்டே இருந்தாங்க. சரி இது சரிப்பட்டு வராது, ஒவ்வொரு நாளாவே பிடிச்சி நம்ம பேர் வச்சிடலான்னு பார்க்கும்போது என் பையன் அவனோட முறுக்கு சிப்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இந்த ஹாம்ஸ்டருக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டு இருக்கான். ஒரு வழியாக ஃபீமேலை பிடிச்சிட்டேன். சரி இவனுக்கு பிடிச்சிட்டு ஒரு பேர் வச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி இவனுக்கு பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இவன் பேர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பேர் வந்து முப்பாத்தா, மேல் பேர் வந்து மயில்சாமி. இவங்க வேறு யாரும் இல்லைங்க, இந்த ஃபேமஸான கவுண்டமணி கோவிஸெல்லாம் ஜப்பான் போகும்போது வர காமெடியில் வர பேர் தான் இந்த பேர். என் ஒய்ஃப் கிட்ட இதுதான் அந்த பேருன்னு நான் சொன்னேன். பட் என் ஒய்ஃப் இருந்துட்டு பேர் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லி அவள் மே 3 ஷார்ட்டாக மாற்றிட்டா. பேரு ஊரு விலாசம்லாம் சொல்லு. உங்க பேர சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாதி நானே முப்பாத்தா. ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணிடுங்க.